Hi friends, so again English Tamil la paakalam. Okay va, this is Pranava. Welcome to Chennai Race Institute channel. Okay, so இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா adjectives. Okay va, சரி. First adjectives அப்படினா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். Adjectives அப்படினா என்னது? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. Adjectivesனா யூசுவலா என்ன சொல்லுவோம்? Adjectives ஓட definition உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கோ அதை சொல்லுங்க பாப்போம். Adjectives அப்படினா என்னது? ஓகே, adjectives அப்படினா ஒண்ணும் இல்ல, ஒரு நவுனோ இல்ல ஒரு ப்ரொனவுனோ இருக்கும். சரியா? இப்போ ஒரு நவுனோ இல்ல ஒரு ப்ரொனவுனோ இருக்கும், அத பத்தியான இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அப்படினா, இல்ல அத கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணாங்க அப்படினா அதை என்ன சொல்வாங்க? adjectivesனு சொல்வாங்க. சரியா? ஒரு நவுனையோ இல்ல ப்ரொனவுனையோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஸ்கிரைப் பண்ணாங்க, இல்லனா எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அத பத்தி அப்படினா அதை என்ன சொல்வாங்க? adjectivesனு சொல்லுவாங்க. சரியா? சோ adjectives அப்படின்றது என்னன்னு நமக்கு தெரியுது. இப்போ noun or pronoun டிஃபைன் பண்றது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதா என்ன சொல்லுவோம்? adjectivesனு சொல்லுவோம்னு சொல்லியாச்சு. ஓகே, ஆனா இப்போ adjectives அப்படின்றது noun or pronounக்கு முன்னாடி வருமா இல்ல அப்புறம் வருமா? அதை மட்டும் சொல்லுங்க பாப்போம். adjectives அப்படின்றது noun or pronounக்கு அப்புறமா யூஸ் பண்ணுவோமா இல்ல முன்னாடி யூஸ் பண்ணுவோமா? ஓகே, ஸோ adjectives அப்படின்றது noun or pronounக்கு முன்னாடி தான் வரணும் இல்லை அப்புறம் தான் வரணும் அப்படின்றது கம்பல்சரி கிடையாது, ரெண்டுமே வரலாம். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, என்ன சொல்லலாம் அப்படின்னா, she is a kind lady. ஓகேவா? ஸோ இங்க she is a kind ladyன்னு சொல்றேன். ஸோ இங்க எது adjective சொல்லுங்க பார்ப்போம். இங்க adjectiveன்றது எது? kind அப்படின்றது adjective. சரியா? சோ எதை டிஃபைன் பண்ணிருக்கு? லேடியை டிஃபைன் பண்ணிருக்கு. சரியா? லேடின்றது ஒரு noun, கரெக்ட்டா? சோ நவுனை டிஃபைன் பண்ணிருக்கு, இல்ல நவுனை பத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லிருக்கு அப்படின்றதுனால அது என்ன சொல்வாங்க? adjectivesனு சொல்வாங்க. சரியா? இப்போ நவுனுக்கு முன்னாடி வருதுன்னு சொல்லியாச்சு, நவுனுக்கு அப்புறமும் வரலாம் அப்படின்றதும் ஒரு டெஃபினிஷன் இருக்குதானே. அப்போ என்ன சொல்லலாம்? the lady is கைண்ட்னு சொல்லலாமா? இப்போ அதே தான், கைண்ட் அப்படின்றது சேம் adjective. ஸோ எதுக்கு முன்னாடி வந்திருக்கு? லேடிக்கு அப்புறமா வந்திருக்கு. சரியா? ஸோ லேடிக்கு அப்புறமா வந்திருக்கு. ஸோ அதையும் என்ன சொல்லலாம்? adjectivesனு சொல்லலாம். சரியா? ஸோ adjective பொறுத்த வரைக்கும் 3 டிகிரி இருக்கா, சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம், ஞாபகப்படுத்தி பாருங்க. 3 degrees of comparison இருக்கு. என்னென்ன? adjective நம்ம 3 degrees of comparisonல யூஸ் பண்ணுவோம். சரியா? adjectives பொறுத்த வரைக்கும் 3 degrees of comparison இருக்கு. என்னென்னு சொல்லுங்க பார்ப்போம். degrees comparison என்னென்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம். so first one, very good, positive degree. அடுத்து second one, comparative degree. அடுத்து third one, superlative degree. ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஒன் சூப்பர்லேட்டிவ். ஓகே, ஸோ மொத்தமாக 3 degrees இருக்கு. ஓகேவா? பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ்னு சொல்லி 3 டிகிரி இருக்கு. இப்போ என்ன சொல்லலாம்? பாசிட்டிவ் டிகிரிக்கு நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். என்ன சொல்லலாம்னா, இப்போ he is a smart boy. ஓகேவா? he is a smart boy. ஓகே, he is a smart boy. ஸோ இந்த சென்டென்ஸில் எது அட்ஜெக்டிவ்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸ்மார்ட் அப்படின்றது அட்ஜெக்டிவ், கரெக்டாக? ஸோ he is a smart boy அப்படின்னா ஸ்மார்ட் அப்படின்றது அட்ஜெக்டிவ். ஸோ இந்த ஸ்மார்ட்டையே கம்பேரிட்டிவ் டிகிரியில் எதுனா ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ he is ஸ்மார்ட்டை கம்பேரிட்டிவ் டிகிரியில் என்ன சொல்லுவோம்? ஸ்மார்ட்டர் than you இல்லைனா than him என்ன வேணா சொல்லலாம். சரியா? ஓகே, ஸோ இங்கே ஸ்மார்ட்டர் அப்படின்றது கம்பேரிட்டிவ் டிகிரி. ஸோ இது ஸ்மார்ட்டுக்கே சூப்பர்லேட்டிவ் டிகிரி என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். he is the smartest boy. ஓகே, சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு அப்புறம் மோஸ்ட்லி நம்ம the தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? அதே மாதிரி இன்னொன்னும் இருக்கு, சில adjectives இருக்கு. சில adjectives இருக்கு, அது வந்து நவுனுக்கு ஆர் ப்ரொனவுனுக்கு முன்னாடி தான் வரணும் இல்லை அப்புறம் தான் வரணும்னு இருக்கு. ரெண்டுமே வரலாம்னு சொன்னோமா? ஸோ சில adjectives வந்து நவுனுக்கு அப்புறம் தான் வரும், முன்னாடி வராது. சில adjectives இருக்கு, அது என்னென்னு நான் வேறு எதுனா டீட்டெயில் கிளாஸஸ் போகல அதில் சொல்கிறேன். சரியா? ஓகே, ஸோ இப்போ பாருங்க, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் 3 இருக்கு. என்னென்னா பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். சரியா? இப்போ ஸ்மார்ட் அப்படின்றது அட்ஜெக்டிவ், அதை என்ன சொல்லுவாங்க? பாசிட்டிவ் டிகிரின்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட்டர் அப்படின்றது கம்பேரிட்டிவ். சரியா? ஸோ சூப்பர்லேட்டிவ் அப்படின்னா ஸ்மார்ட்டஸ்ட் சொல்லுவோமா? பிக், பிக்கர், பிக்கஸ்ட், tall, taller, tallest, young, younger, youngest,
எல் ஓகே எங்கஸ்ட் இந்த மாதிரி அந்த 3 டிகிரியை தானே சொல்லுவாங்க டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்னு சொல்லுவாங்க சரியா. அதே மாதிரி இன்டெலிஜென்ட், இன்டெலிஜென்டர், இன்டெலிஜென்டஸ் சொல்லுவோமா? இன்டெலிஜென்ட் இருக்கா? இது பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்களேன். கம்பேரிட்டிவ் என்ன சொல்வீங்க? இன்டெலிஜென்டர். சூப்பர்லேட்டிவ் இன்டெலிஜென்டஸ். அப்படியா? கரெக்டா? இப்படிதான் சொல்லுவோமா? எல்லாமே இந்த மாதிரி இஆர் இஎஸ்டியோட தான் வரணும்னு அவசியம் கிடையாது சரியா. இதெல்லாம் ரொம்ப தப்பு, இப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஓகேவா. ஸோ இன்டெலிஜென்ட்க்கு என்ன சொல்வீங்க? என்ன வரணும்? பாசிட்டிவ் டிகிரியில் இன்டெலிஜென்ட் சொல்வீங்க, கம்பேரிட்டிவ் டிகிரியில் மோர் இன்டெலிஜென்ட், சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் சரியா. ஸோ இன்டெலிஜென்ட், மோர் இன்டெலிஜென்ட், மோஸ்ட் இன்டெலிஜென்ட். அதே மாதிரி பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல் சரியா. இதெல்லாம் நமக்கு பேசிக், இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஓகேவா. சரி, ஸோ 3 டிகிரிஸும் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ்ஸில் ஒன்றே இல்லை, ஒரே ஒரு அட்ஜெக்டிவ் இருந்துச்சுன்னா முன்னாடியோ பின்னாடியோ போட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சென்டென்ஸும் அதுக்கேற்ற மாதிரி ஃபார்ம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. இப்போ அட்ஜெக்டிவ்ஸ்லேயே ஒரே நவுனை பற்றி 4-5 அட்ஜெக்டிவ் ஆட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பழைய காலத்தில் போயட்ரெல்லாம் நிறைய பேர் ராஜாவோட கிங்டமில் வந்து என்ன சொல்லுவாங்க, பெரிய நல்லவங்க, பிரேவரி, அது இதுன்னு நிறைய புகழ்வாங்கல்ல. ஸோ ராஜாவை பற்றியே நிறைய இன்னொன்று ஆட் பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ அதெல்லாம் தான் என்னது அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னா அட்ஜெக்டிவ்ஸ் ஒன்று இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஒன்றுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆர்டர் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது சரியா. அட்ஜெக்டிவ்ஸ் வந்து ஒன்றே இருந்தால் பரவாயில்ல, ஒன்றுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா, எத்தனை இருந்தாலும் சரி சரியா, ஒன்றுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணி ஆகணும் சரியா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மொத்தமாக 9 டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது சரியா. எத்தனை டைப்ஸ் இருக்குது? 9 டைப்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ இன்னொன்று பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டிட்டர்மைனர்ஸ் சரியா. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டிட்டர்மைனர்ஸ். டிட்டர்மைனர்ஸில் என்னென்ன மாதிரியான வேர்ட்ஸ் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா மை, யுவர், அதாவது அந்த பொசசிவ் கேஸ் எல்லாமே, திஸ், தட், அதாவது டிட்டர்மைனர்ஸ் எல்லாமே, சாரி டிட்டர்மைனர்ஸ் வேறு, டிட்டர்மைனர்ஸ் தான் இது ஓகேவா. ஸோ மை, யுவர், திஸ், தட், நம்பர்ஸ். நம்பர்ஸ்ன்றது 1 2 3 மட்டும் கிடையாது, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட், ஒன்ஸ் ட்வைஸ் த்ரைஸ் எல்லாமே நம்பர்ஸ்குள்ளே தான் வரும் சரியா. ஸோ நம்பர்ஸ் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 2 3 மட்டும் கிடையாது, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட், ஒன்ஸ் ட்வைஸ் த்ரைஸ் எல்லாமே நம்பர்ஸ்குள்ளே தான் வரும். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் ஆர்டிகல்ஸ் சரியா. ஆர்டிகல்ஸ் அப்படின்னா என்னென்ன இருக்குது? and the, இந்த 3மே இருக்குது சரியா. ஸோ டிட்டர்மைனர்ஸ் அப்படின்னா என்னென்னலாம் அதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அகைன் மை, யுவர், திஸ், தட், நம்பர்ஸ், ஆர்டிகல்ஸ் ஓகேவா. சரி, அடுத்தது அப்சர்வேஷன். அப்சர்வேஷன் அப்படின்னா நம்ம பார்க்கும்போது, அப்சர்வ் பண்ணும் போது ஒரு பர்சனை நம்ம பார்க்குறோம், அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் என்னது அப்சர்வேஷன்னு சொல்லுவாங்க சரியா. ஸோ ஸ்ட்ராங், பியூட்டிஃபுல், ஹேண்ட்ஸம், புவர், இந்த மாதிரி பார்க்க எப்படி டிஃபைன் பண்ணுறோமோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி இருக்காங்களோ அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்சர்வேஷன்னு சொல்லுவாங்க சரியா. அடுத்தது சைஸ். சைஸ்னு தெரியும்ல, பெருசு, சின்னது, டைனினானது ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம் ஓகேவா. சரி, இதெல்லாம் நமக்கு தெரியும். அடுத்தது ஷேப். ஷேப் அப்படின்னா என்னது? அந்த ட்ரையாங்குலர், சர்க்குலர், ரவுண்டு ஓகேவா, ஸ்ட்ரைட்டு, அந்த மாதிரி ஷேப்ஸ் சொல்கிறது தான் என்னது ஷேப், அதான் நமக்கு தெரியும் ஓகே. அடுத்தது ஏஜ். ஏஜ்னா வயசுக்கு அக்கார்டிங்லி, ஏஜுக்கு அக்கார்டிங்லி என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அது அந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஏஜ்குள்ளே வரும் ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் கலர். கலர் என்னது? பிடிச்ச கலர்ஸ் எல்லாத்தையும் எது வேணா இருக்கிற எல்லா கலரையும் என்னது இதுக்குள்ளே கொண்டு வரலாம் ஓகே. அடுத்தது ஆரிஜின். ஆரிஜின்னா எங்கேருந்து ஆரம்பித்தது அப்படின்னு சொல்கிறது சரியா. ஸோ இந்தியன், மெக்சிகன், ஆஃப்ரிக்கன், ஃப்ரெஞ்சு, இட்டாலியன் எது வேணால் சொல்லலாம் ஓகேவா. சரி, அடுத்தது மெட்டீரியல். மெட்டீரியல் அப்படின்னா எதனால தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறது தான் என்னது மெட்டீரியல் சரியா. வுட்டு, பிளாஸ்டிக், சில்க், காட்டன் எது வேணால் சொல்லிக்கலாம் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பர்பஸ். பர்பஸ் அப்படின்னா எதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம், ஃபார் வாட் இட் இஸ் யூஸ்ட் சரியா. பர்பஸ் அப்படின்னா என்ன? எதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம், ஃபார் வாட் இட் இஸ் யூஸ்டு தான் என்ன சொல்லுவாங்க பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க சரியா. ஸோ இந்த 9மே இந்த 9 ஆர்டரில் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருக்குது சரியா. இந்த 9மே இந்த ஆர்டரில் தான் இருக்கணும். இதில் நீங்கள் ஸ்லைட்டாக மாற்றினாலும் என்னாகும், சென்டென்ஸ் ஃபுல்லாக தப்பு, கிராமட்டிக்கலி எரர் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. ஸோ 2 நிமிஷம் நான் உங்களுக்கு டைம் தரேன், 2 நிமிஷம் நான் உங்களுக்கு டைம் தரேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த 9மே இது 9 ஆர்டரில் உங்களால் பண்ண முடியுமா? இந்த 9மே இதே ஆர்டரில் பைஹார்ட் பண்ணிடுவீங்களா? 2 நிமிஷம் டைம் தரேன். 2 நிமிஷம் டைமில் உங்களால் பைஹார்ட் பண்ண முடியுமா முடியாதா?
9 தான் இருக்குது சரியா, 9 டைப்ஸ் தான் இருக்குது. அந்த 9ல் டக்குன்னு பை ஹார்ட் பண்ணணும். பண்ண முடியுமா முடியாதா? ஓகே, கொஞ்சம் கஷ்டம் தான் கரெக்டாக. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறோம், ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ என்ன பண்ணணும், அதுக்கு பதிலாக நான் ஒரு ஷார்ட்கட் ஷார்ட்கட் ஒன்று சொல்கிறேன் சரியா. அந்த ஷார்ட்கட் அந்த ஒரு சென்டென்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 9மே இதே ஆர்டரில் ஞாபகம் இருக்கும். நான் அந்த சென்டென்ஸ் சொன்னேன் அப்படின்னா இந்த 9 இருக்குல்ல, இந்த 9மே இதே ஆர்டரில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சொல்லலாமா? இப்போது நீங்கள் ஸ்டாட்டிக்லாம் படிக்கும்போது க்ளூ வச்சு படிப்பீங்க அப்படி தானே. ரிவர்ஸு, டேம்ஸ் அதெல்லாம் படிக்கும்போது கண்டிப்பாக க்ளூ வச்சு கதை வச்சு படிப்பீங்களா? ஓகேவா. ஸோ அதே மாதிரியான ஒரு கதையை நான் சொல்கிறேன். இப்போ சொல்கிறேன், டைரக்டாக ஆஃபீஸர் ஆகணும்னா அப்படின்ற, டைரக்டால டி இருக்கா? ஸோ இங்கே டி இருக்குது சரியா. ஆஃபீஸரில் ஓ இருக்கா? ஸோ இங்கே ஓ இருக்குது சரியா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கா? இந்த எல்லா வேர்டுக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கா? அதை வச்சு நான் சொல்கிறேன் சரியா. இந்த எல்லா இதுலேயுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் வச்சுட்டு ஒரு கதை ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த 9மே இதே ஆர்டரில் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் சரியா. ஸோ இந்த சென்டென்ஸை நீங்கள் எழுதிக்கிட்டாலும் சரி, இல்லை எழுதிக்கிட்டா தான் பெட்டர் ஆக்சுவலி சரியா. எழுதிக்கோங்க ஓகே. சொல்கிறேன், டைரக்டாக ஆஃபீஸர் ஆகணும்னா, டைரக்டாவில் டி இருக்கா? ஸோ டி ஃபார் டிட்டர்மைனஸ், ஆஃபீஸர் ஃபார் அப்சர்வேஷன். டைரக்டாக ஆஃபீஸர் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா ஸ்பீடாக சம்ஸ் போடணும். ஸ்பீட் ஃபார் சைஸ், சம்ஸ் ஃபார் ஷேப் சரியா. ஸ்பீட் ஃபார் சைஸ், சம்ஸ் ஃபார் ஷேப் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரக்டாக ஆஃபீஸர் ஆகணும்னா ஸ்பீடாக சம்ஸ் போடணும். அடுத்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதிகமாக ஃபார் ஏஜ், கான்சென்ட்ரேட் ஃபார் கலர் சரியா. ஸோ அகைன் சொல்கிறேன், டைரக்டாக ஆஃபீஸர் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஸ்பீடாக சம்ஸ் போடணும், அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒழுங்கான மெட்டீரியல் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒழுங்கான ஃபார் ஆரிஜின், மெட்டீரியல் ஃபார் மெட்டீரியல், ப்ராக்டிஸ் ஃபார் பர்பஸ் ஓகேவா. ஒழுங்கான மெட்டீரியல் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அகைன் சொல்கிறேன், டைரக்டாக ஆஃபீஸர் ஆகணும்னா ஸ்பீடாக சம்ஸ் போடணும், அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஒழுங்கான மெட்டீரியல் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும் சரியா. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், ஈஸியாக உங்களுக்கு இந்த 9மே ஞாபகம் வந்துடும் கரெக்டாக. ஃபஸ்ட்டு ஃபேக்ட் தானே, டைரெக்டாக பிஓ ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஸ்பீடாக சம்ஸ் போட்டு தான் ஆகணும், அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும், அதுக்கப்புறம் என்னது ஒழுங்காக மெட்டீரியல் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் பண்ணால் என்ன பண்ணலாம்? டைரெக்டாக பிஓ ஆக தானே முடியும், டைரெக்டாக பிஓ ஆகிடலாம் கரெக்டாக. ஓகே, ஸோ அகைன் சொல்கிறேன், டைரெக்டாக ஆஃபீஸர் ஆகணும்னா ஸ்பீடாக சம்ஸ் போடணும், அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஒழுங்கான மெட்டீரியல் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும் சரியா. ஓகே, ஸோ இப்போது இது நமக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே. இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். A black plastic round Indian big table was lying across the hall ஓகேவா. ஸோ இந்த டேபிளை பற்றி தான் இவ்வளோ சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டேபிள் எங்கே இருக்குது? ஹாலில் இப்படி நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. மிடில் ஆஃப் த ஹால் ஹாலில் ஜஸ்ட் இருக்குது அப்படின்றாங்க சரியா. ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸில் எதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுங்க பார்ப்போம். எது அட்ஜெக்டிவ் சொன்னால் பார்த்தாது, அதில் எந்த டைப் ஆஃப் அட்ஜெக்டிவ்ன்றதையும் நீங்கள் தான் சொல்லணும் சரியா. எந்த டைப் ஆஃப் அட்ஜெக்டிவ்னையும் நீங்கள் தான் சொல்லணும். ஒரு நிமிஷம் அப்படியே பாருங்க பார்ப்போம் சென்டென்ஸ். A black plastic round Indian big table was lying across the hall. எதெல்லாம் அட்ஜெக்டிவ்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ அங்கே இருந்த கொஷின் அகைன் நான் இங்கே எழுதி போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். A black plastic round Indian big table was lying across the hall சரியா. ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸில் எதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ பிளாக்ன்றது அட்ஜெக்டிவ் கரெக்டாக. இந்த 9ல் பிளாக்ன்றது எங்கே வரும்? கலரில் வருமா? ஓகே, அடுத்து ரவுண்டுன்றது என்னது? இந்த 9ல் எதை சொல்லுங்க பார்ப்போம். ரவுண்டுன்றது ஷேப். ஓகே, அடுத்து இந்தியன் அப்படின்றது ஆரிஜின். வெரி குட், ஆரிஜின். பிக்ன்றது ஷேப். அடுத்து பிளாஸ்டிக் அப்படின்றது என்னது? பிளாஸ்டிக் அப்படின்றது மெட்டீரியல் கரெக்டாக. எதால் செஞ்சுருக்காங்க? பிளாஸ்டிக்கால் செஞ்ச ஒரு டேபிள். ஓகே, ஸோ இதெல்லாமே என்னது? அட்ஜெக்டிவ்ஸ். இன்னும் ஒரே ஒரு அட்ஜெக்டிவ் மட்டும் மிஸ் பண்ணியிருக்கீங்க. எதனா ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்றே ஒன்று மட்டும் மிஸ் பண்ணியிருக்கீங்க, எதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லிட்டீங்கன்னா பெஸ்ட்டு. கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு அர்த்தம் சரியா. ஒரே ஒரு அட்ஜெக்டிவ், எல்லாமே சொல்லிட்டீங்க, ஒன்றே ஒன்று மட்டும் மிஸ்ஸிங்.
டேபிள் கிடையாது, டேபிள்ன்றது அட்ஜெக்டிவ் கிடையாது, டேபிள்ன்றது நவுன். அதை பற்றி தான் நம்ம இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஸோ டேபிள் ஒரு அட்ஜெக்டிவாக சொல்லாதீங்க, டேபிள்ன்றது ஒரு நவுன், அது கிடையாது. வேற இந்த ஏர்ன் இருக்கா, ஏர்ன்றது எதில் வரும்? இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? ஆர்டிகல்ஸா? ஏர்ன்றது ஆர்டிகலா இல்லையா? கரெக்டா? அப்போ இது என்னது? டிட்டர்மைனர்ஸ். ஓகேவா? சரி. ஸோ இதெல்லாமே என்னென்ன அட்ஜெக்டிவ்னு சொல்லியாச்சு. என்னென்ன அட்ஜெக்டிவ்? இப்போ டிட்டர்மைனர், கலர், மெட்டீரியல், ஷேப், ஒரிஜின் எல்லாமே சொல்லியாச்சு. கரெக்டா? ஆனால் இந்த ஆர்டர் கரெக்டா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஒரே ஒரு அட்ஜெக்டிவ் இருந்தால் பிரச்சனை இல்லை, மோர் தென் ஒன்னே தான் இந்த ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்கோமா? கரெக்டா? இந்த ஆர்டர் இங்கே கொடுத்துருக்க ஆர்டர் கரெக்டா? தப்பு தானே? அப்போ கரெக்டான ஆர்டர் எழுதுங்க பார்ப்போம். உங்கள் நோட்டில் நீங்கள் நோட் டவுன் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதில் கரெக்டான ஆர்டர் என்னன்றதை எழுதுங்க பார்ப்போம். எழுதுங்க பார்ப்போம். என்ன வரணும் அப்போ? டிட்டர்மைனஸ் கரெக்டா? அதுதான் ஃபர்ஸ்ட் வரணும். ஓகே. அடுத்தது டிட்டர்மைனஸ்க்கு அப்புறம் இருக்கிறது அப்சர்வேஷன். அப்சர்வேஷன் இங்கே எதுவுமே கிடையாது. ஓகே. அடுத்தது சைஸ். சைஸ் என்னது? இதுதான் ஷேப்பு, இதுதான் சைஸ். சாரி. ஓகே. ஸோ சைஸ் இருக்கா? ஸோ அடுத்தது சைஸ். அடுத்தது ஷேப் இருக்கா? இங்கே இருக்கு. அடுத்தது ஏஜ். ஏஜை பற்றி எங்கே சொல்லியிருக்காங்களா? சொல்லலை. அடுத்தது கலர். கலருன்றது பிளாக்கா? இங்கே பிளாக் சொல்லியிருக்காங்களா? அடுத்தது ஆரிஜின். ஆரிஜின் இங்கே சொல்லியிருக்காங்களா? இதோ இந்தியன் அப்படின்றது ஆரிஜினா? ஓகே, இந்தியன். அடுத்தது மெட்டீரியல். மெட்டீரியல் இருக்காங்க? இதோ திஸ் ஒன் பிளாஸ்டிக். ஓகே. ஸோ மற்றதெல்லாம் அப்படி தான் வரணும். சரியா? டேபிள், a big round black Indian plastic table was lying across the hall. Okay? ஸோ மற்றதெல்லாம் அப்படி தான், மற்றது எல்லாமே கரெக்டு. ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த 9மே சரியா? அந்த சென்டென்ஸ் வேணால் மறுபடியும் சொல்கிறேன். டேரெக்டாக ஆஃபீஸர் ஆகணும்னா ஸ்பீடாக சம்ஸ் போடணும், அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஒழுங்கான மெட்டீரியல் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? டேரெக்டாக ஆஃபீஸர் ஆகணும்னா ஸ்பீடாக சம்ஸ் போடணும், அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஒழுங்கான மெட்டீரியல் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். இது மட்டும் இருந்துச்சுன்னா ஈஸியாக இந்த மாதிரியான சென்டென்ஸை போட்டுடலாம். சரியா? எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான சென்டென்ஸ் கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இது வந்து எல்லாருமே கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஒரு க்ளூ வச்சுருந்தீங்க அப்படின்னா என்னது வேறு லெவலுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? சரி. ஸோ அடுத்தது பாருங்கள். இப்போ நம்ம வந்து நான் வந்து ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். என்ன சென்டென்ஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம்? He is more stronger than his brother. He is more stronger than his brother. இந்த சென்டென்ஸ் கரெக்டாக தப்பா? He is more stronger than his brother. இந்த சென்டென்ஸ் கரெக்டாக தப்பா? சொல்லுங்க பார்ப்போம். He is more stronger than his brother. Okay. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள். ஸ்ட்ராங்கர் அப்படின்றது என்ன டிகிரி? பாசிட்டிவ் டிகிரியா, கம்பேரிட்டிவ் டிகிரியா, சூப்பர்லேட்டிவ் டிகிரியா? என்ன டிகிரி? ஸ்ட்ராங்கர்ன்றது கம்பேரிட்டிவ் டிகிரி. சரியா? மோர் எதில் யூஸ் பண்ணுவோம்? பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல். கரெக்டாக? ஸோ மோர் எதில் யூஸ் பண்ணுவோம்? அதுவும் கம்பேரிட்டிவ் டிகிரியில் தான் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? மோர்ன்றதும் கம்பேரிட்டிவ் டிகிரி, ஸ்ட்ராங்கர்ன்றதும் கம்பேரிட்டிவ் டிகிரி. ஒரே சென்டென்ஸில் 2 கம்பேரிட்டிவ் வரக்கூடாது. சரியா? ஒரே சென்டென்ஸில் 2 கம்பேரிட்டிவ் வரக்கூடாது. ஸோ அது தப்பு. ஸோ என்ன வரணும்? He is stronger than his brother. முடிச்சாச்சு. ஓகே. இப்போ இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறேன். She is the most bravest girl in the class. Okay. So she is the most bravest girl in the class. She is the most bravest girl in the class. சரியா? ஸோ இங்கே என்ன எரர் சொல்லுங்க பார்ப்போம். இந்த சென்டென்ஸில் என்ன எரர் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரி, பிரேவஸ்ட் அப்படின்றது என்ன டிகிரி சொல்லுங்க பார்ப்போம். பிரேவ், பிரேவர், பிரேவஸ்ட். சரியா? ஸோ இது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. மோஸ்ட் இதில் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்டும் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்போது இங்கே என்ன வரணும்? 2 சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஒரே சென்டென்ஸ்க்கு வரக்கூடாது. சரியா? 2 சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஒரே சென்டென்ஸ்க்கு வரக்கூடாது. ஸோ என்ன பண்ணலாம்? பிரேவஸ்ட்டை தூக்கிடலாமா? தப்பு. பிரேவஸ்ட்டை தூக்கினீங்கன்னா சென்டென்ஸ் வந்து இன்கம்ப்ளீட் ஆகிடும். சரியா? சென்டென்ஸ் வந்து மீனிங்லெஸ் ஆகிடும். ஸோ என்ன பண்ணுவோம்?
மோஸ்ட் தூக்கிடணும் சரியா. ஸோ என்ன வரணும், ஷீ இஸ் த பிரேவஸ்ட் கேர்ள் இன் த கிளாஸ். ஓகேவா, சரி. இதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் இருக்குது என்னன்னா, அப்போது okay, she is the most beautiful and the she is the most beautiful and the best employee of this institute. சரியா, என்ன பத்தி சொல்லல. ஓகே, என்ன பத்தி சொல்லல, அப்படி அசியூம் பண்ணிக்கிறாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, சரி பாருங்க, she is the most beautiful and the best employee of the institute. சரியா, இப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்கேன், முன்னாடி என்ன சொன்னேன், ஒரு சென்டென்ஸில் 2 சூப்பர்லேட்டிவ் வரக்கூடாது சொன்னேன்னா, இங்கே மோஸ்ட்னு இருக்க பெஸ்ட்டுன்றது 2 சூப்பர்லேட்டிவ், அப்போ தப்பு தானே அப்படின்னு தான் நீங்கள் கேட்பீங்க. சரியா, அது தப்பு கிடையாது. ஓகே, இங்கே வந்து ஒரே ஒரு அட்ஜெக்டிவ்க்கு ஒரு சூப்பர்லேட்டிவ் தான் வரணும். இங்கே 2 அட்ஜெக்டிவ் இருக்குது, பியூட்டிஃபுல்ன்றது ஒரு அட்ஜெக்டிவ், எம்ப்ளாயின்றது பெஸ்ட் எம்ப்ளாயியா சொல்லலாம். ஓகே, எம்ப்ளாயிக்கு பதிலாக என்ன சொல்லலாம், வேறு எதுனா ஒரு அட்ஜெக்டிவ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். she is the most beautiful and the best இருக்கட்டும், அப்படியே கரெக்ட் தான். சரியா, பிரச்சனை இல்லை, சென்டென்ஸ் இப்படியே இருந்தாலும் நோ இஷ்யூஸ். ஓகே, she is the most beautiful and the best employee of this institute சொல்லியிருக்கேன். சரியா, ஸோ இங்கே 2 அட்ஜெக்டிவ் இருக்குது. ஸோ அதனால 2 சூப்பர்லேட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணியிருக்கா, அதனால தப்பு கிடையாது. ஓகேவா, ஆனால் இந்த சென்டென்ஸில் ஒரு எரர் இருக்குது. என்ன எரர் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரே பர்சனை பற்றி 2 அட்ஜெக்டிவ்க்கு சொல்லியிருக்காங்க, ஒரே பர்சனை பற்றி 2 குவாலிட்டிஸ். ஓகேவா, ஒரே பர்சனை பற்றி 2 குவாலிட்டிஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எதுவாக இருக்கணும்னா, இஎஸ்டியில் வர குவாலிட்டி ஃபர்ஸ்ட்டாகவும் மோஸ்ட்னு வர குவாலிட்டி செகண்டாகவும் இருக்கணும். சரியா, இஎஸ்டியில் வர குவாலிட்டி ஃபர்ஸ்ட்டாகவும் மோஸ்ட்னு வர குவாலிட்டி செகண்டாகவும் இருக்கணும், அதுதான் ரூல். சரியா, ஒரே பர்சனோட 2 குவாலிட்டியை சூப்பர்லேட்டிவில் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரே பர்சனோட 2 குவாலிட்டியை சூப்பர்லேட்டிவில் சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே ஷீன்றது ஒரே ஒரு பர்சன் தானே, அவங்கள பற்றியான 2 குவாலிட்டி, அந்த 2 குவாலிட்டியும் சூப்பர்லேட்டிவில் இருக்குது, மோஸ்ட்னு இருக்குது, பெஸ்ட்டுன்னு இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இஎஸ்டியில் வர குவாலிட்டி ஃபர்ஸ்ட்டாகவும் மோஸ்ட்னு வர குவாலிட்டி லாஸ்ட்டாகவும் போட சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ இந்த சென்டென்ஸில் எப்படி வரணும், she is the best and the most she is the best and the most beautiful employee. சரியா, இது ரெண்டுமே மாற்றி எழுதிட்டீங்க அப்படின்னா சென்டென்ஸ் கிராமட்டிக்கலி கரெக்ட். இது ரெண்டுத்தையுமே மாற்றி போட்டாலே என்னது, சென்டென்ஸ் கிராமட்டிக்கலி கரெக்ட்னு சொல்லலாம். ஸோ she is the best and the most beautiful employee of this institute. சரியா, of the institute. ஓகே, ஸோ இங்கே இஎஸ்டியில் வர குவாலிட்டி ஃபர்ஸ்ட்டாகவும் மோஸ்ட்னு வர குவாலிட்டி லாஸ்ட்டாகவும் போடணும், அதுதான் ரூல். சரியா, ஓகே, அடுத்தது பார்ப்போம். He is both cleverer and intelligent than his brother. ஓகேவா, ஸோ இந்த சென்டென்ஸில் என்ன தப்பு சொல்லுங்க பார்ப்போம். He is both cleverer and intelligent than his brother. என்ன எரர்? ஓகே, ஸோ ஒரு பர்சனோட 2 குவாலிட்டி சொல்கிறாங்க அப்படி தானே, கிளவராக இருக்கிறதும் சொல்கிறாங்க, இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறதும் சொல்கிறாங்க. சரியா, ஸோ கிளவரர் அப்படின்றது என்ன டிகிரியில் இருக்குது, கிளவரர் அப்படின்றது கம்பேரிட்டிவ் டிகிரியில் இருக்கா, அப்போ இன்டெலிஜென்ட்டும் எதில் இருக்கணும்,
கம்பேரிட்டிவ் டிகிரியில் தான் இருக்கணும். ஸோ இங்கே மோர் இன்டெலிஜென்ட் தான் வரணும். சரியா, ஒரு பர்சனோட 2 குவாலிட்டி சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்று பாசிட்டிவும் ஒன்று கம்பேரிட்டிவும் இருக்கக்கூடாது, ரெண்டுமே கம்பேரிட்டிவாக தான் இருக்கணும். சரியா, ஸோ என்ன வரணும், ஹி இஸ் போத் கிளவரர் அண்ட் மோர் இன்டெலிஜென்ட் தேன் ஹிஸ் பிரதர். சரியா, ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். Okay, you must study the 2 first chapters of the book. You must study the 2 first chapters of the book. Okay va, so ordinal numbers cardinal numbers ஞாபகம் வச்சிருப்பீங்களா? ordinal numbers என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? so usually 1 2 3 ன்றது வேற, ordinal numbers ன்றது வேற. ordinal numbers னா என்னது, இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஆர்டினல் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணணும் அப்படின்னா நியூமரிக்கலுக்கு முன்னாடியே ஆர்டினல் வந்துடணும். ordinal before numerical ஞாபகம் வச்சுக்கோங்க, ordinal before numerical. சரியா, so you must study the 2 first chapters கிடையாது, first 2 chapters. சரியா, first 2 chapters னு எழுதுங்க. you must study the first 2 chapters. first ஸ்டார்டிங்ல இருக்கிற 2 சாப்டர் படிக்கணும்னு அர்த்தம். சரியா, 2 first chapters ன்றது தப்பு, first 2 chapters ன்றது தான் கரெக்ட். ஓகேவா, சரி, அடுத்தது பாருங்க. all students were present. இல்லை என்ன error? ஓகே, ஸோ ஒரு ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல் போத் ரெண்டும் இருக்கா, அந்த ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணி ஒரு ப்ளூரல் நவுன் இருக்குது அப்படின்னா ஆல் போத். சரியா, அது ரெண்டுமே அட்ஜெக்டிவ். அதுக்கு அடுத்தது ஒரு ப்ளூரல் நவுன் இருக்குது அப்படின்னா ஆலுக்கு அப்புறம் கண்டிப்பாக த அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் வரணும். சரியா, ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்ஸுன்றது ப்ளூரல், ஆலுக்கு அப்புறம் இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸுன்றது ப்ளூரல், அப்போ இங்கே கண்டிப்பாக த வரணும். சரியா, ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ப்ரெசென்ட்னு தான் சொல்லணும், all students were present ன்னு வராது, all the students were present ன்னு வரணும். சரியா, அதே மாதிரி whole இருக்கு வச்சுக்கோங்களேன். crisis போடுங்க. whole country is facing the crisis. ஓகேவா, இங்கே என்னன்னா நம்ம ஆல் தக்கு அப்புறம் ஆல் போத்துக்கு அப்புறம் த வரணும்னு சொன்னோமா, ஆனால் ஹோலுக்கு மட்டும் என்னன்னா ஹோலுக்கு முன்னாடி த வரணும். சரியா, ஹோலுக்கு முன்னாடி த வரணும், ஆல் போத்துக்கு அப்புறம் த வரணும், அதே மாதிரி ஹோலுக்கு முன்னாடி த ஹோலுன்னு தான் வரணும். சரியா, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரூல் பாருங்க. he is senior than me. ஈஸியாக சொல்லிடலாம், இதோட எரர் ஈஸியாக சொல்லிடலாம், எல்லாருக்கும் தெரியும் அப்படி தானே, சொல்லுங்க பார்ப்போம். he is senior than me. ஓகே, ஸோ சில வேர்ட்ஸ் இருக்குது என்னென்னா சீனியர், ஜூனியர், இன்டீரியர், எக்ஸ்டீரியர், போஸ்டீரியர், ப்ரீயர். ஓகே, இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு கூட எப்பயுமே ப்ரிப்போசிஷன் டூ தான் வரணும், தேன் வரக்கூடாது. சரி, இந்த மாதிரி வேர்ட்ஸ் கூட ப்ரிப்போசிஷன் எப்பயுமே டூன்றது தான் ஃபாலோ ஆகணும். ஸோ he is senior than me இல்லை, he is senior to me வரணும், he is junior to me, than me கிடையாது, to me வரணும். சரியா, ப்ரீயர், எக்ஸ்டீரியர், இன்டீரியர், போஸ்டீரியர் எல்லாத்துக்கூடையும் அந்த ஐஓஆர், சரி, எட்டீரியர் ஐஓஆர் இருக்குல்ல ப்ரீயர், அந்த ஐஓஆருக்கு அப்புறம் ஃபாலோ ஆகிற ப்ரிப்போசிஷன் எப்பயுமே டூவாக தான் இருக்கணும். சரியா, ஸோ he is senior to me. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள்.
ஸோ மை புக் இஸ் 3 times cheaper than you. மை புக் இஸ் 3 times cheaper than you. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரூல், நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இம்பார்ட்டண்ட்டான ரூல் என்ன அப்படின்னா இந்த டைம்ஸ்ன்னு இருக்குல்ல, டைம்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு சென்டென்ஸில் டைம்ஸ்ன்னு இருக்குது அப்படின்னா அதை ஃபாலோ ஆகிற அட்ஜெக்டிவ் என்ன டென்ஸில் என்ன டிகிரியில் இருக்கணும்னா எப்பயுமே பாசிட்டிவ் டிகிரியில் மட்டும்தான் இருக்கணும். சரியா? ஸோ இங்கே சீப்பர் வரக்கூடாது. என்ன வரணும்னா 3 times as cheap as. ஞாபகம் வச்சுக்கோங்க, டைம்ஸ்ன்னு வந்துட்டாலே அங்கே பாசிட்டிவ் டிகிரி தான் யூஸ் பண்ணணும், கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணக்கூடாது, தப்பு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் த ரூல்ஸ் நான் வந்து சொல்லி முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கிளாஸ்க்கு இவ்வளோ போதும். ப்ரிப்போசிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரிப்போசிஷன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், அகைன் சொல்கிறேன். என் கிளாஸ்லேயும் நிறைய வாட்டி நான் எம்ஃபசைஸ் பண்ணுற ஒரு விஷயம் இதுதான். ப்ரிப்போசிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகைன் அண்ட் அகைன் கேட்குற கொஷின் அதுதான். ஓகேவா? அகைன் அண்ட் அகைன் கேட்குறது அதுதான். ஸோ ப்ரிப்போசிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரிப்போசிஷன் படிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ படிச்சுக்கோங்க. குட் ஃபார் யூ. ஓகேவா? சரி, ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸே பாருங்கள். I will not do these kind of acts. I will not do these kind of acts. சரியா? தீஸ்னு இருக்கா, ஆனால் அதை ஃபாலோ பண்ணி என்ன இருக்குது, கைண்ட் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ கைண்ட் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது சிங்குலராக தான் இருக்கணும். கைண்ட்ஸ்ன்னு இருந்தால் தான் அதுக்கு முன்னாடி இருக்கிறது ப்ளூரலாக இருக்கணும். சரியா? ஸோ இங்கே கைண்ட் தான் இருக்குது. அப்போ என்ன வரணும், திஸ் கைண்ட் ஆஃப் ஆக்ட்ஸ்ன்னு தான் இருக்கணும். தீஸ் கைண்ட் ஆஃப் ஆக்ட்ஸ்ன்னு வரக்கூடாது, திஸ் கைண்ட் ஆஃப் ஆக்ட்ஸ்ன்னு தான் வரணும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். She is better than anybody in the class. She is better than anybody in the class. She is better than anybody in the class. Okay. She is better than anybody அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரை விட அவங்க பெட்டர், யாராக இருந்தாலும் சரி அவங்கள விட பெட்டராக இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? வாட்ச்மேன் இருக்கட்டும், பிரின்சிபல் இருக்கட்டும், இல்லை என்னது ஒரு ஆர்கிடெக்ட் இருக்கட்டும், அவங்கள விட இவங்க பெட்டர்னு அர்த்தம். அப்படி சொல்ல முடியாதுல்ல, அந்த கிளாஸில் இருக்கிறவங்கள விட இவங்க பெட்டராக இருக்காங்க அப்படி தானே. அப்போ எனிபடி வரக்கூடாது, எனிபடி எல்ஸ்ன்னு வரணும். சரியா? எனிபடி எல்ஸ், அந்த கிளாஸில் இருக்கிற மற்ற எல்லாரையும் விட இவங்க பெட்டராக இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? வெறும் எனிபடி போட்டாங்கன்னா அந்த எனிபடின்றது யாரை வேணால் சொல்லலாம், இந்த கிளாஸ்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அப்போது எனிபடி எல்ஸ்ன்னு சொல்லணும். சரியா? ஓகே, அடுத்து பாருங்கள். ஹர் ஷர்ட் இஸ் சீப்பர் தேன் யூ. ஹர் ஷர்ட் இஸ் சீப்பர் தேன் யூ. அவளோட ஷர்ட் வந்து உன்னோடதை விட ஒன்றை விட சீப்பாக இருக்குன்னு அர்த்தம். அவளோட ஷர்ட் வந்து ஒன்றை விட சீப்பாக இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? ஒன்றை விடன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம், நீ வந்து அந்த ஷர்ட் நீ வந்து ரொம்ப சீப்பாக, நீயும் சீப்பாக இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஒன்றும் சொல்லலை, என்ன சொல்கிறாங்க, உன்னோட ஷர்ட்டு தானே சொல்லணும். அப்போது ஹர் ஷர்ட் இஸ் சீப்பர் தேன் யோர்ஸ்ன்னு வரணும். சரியா? YOURS. ஓகே, யோர்ஸ்ன்னு வரணும். ஹர் ஷர்ட் இஸ் சீப்பர் தேன் யோர்ஸ். ஓகே, அடுத்தது பாருங்க. The climate of Chennai is warmer than Trichy. The climate of Chennai is warmer than Trichy. Okay. The climate of Chennai is warmer than Trichy. அப்படின்னா என்ன அர்த்தம், தமிழில் சொல்லுங்க பார்ப்போம், என்ன மீனிங்? The climate of Chennai is warmer than Trichy. என்ன மீனிங் சொல்லுங்க பார்ப்போம். ட்ரிச்சியோட கிளைமேட்டை விட சென்னையோட கிளைமேட் வந்து கொஞ்சம் வார்மாக இருக்குன்னு அர்த்தம். சரியா? சென்னை இஸ் வார்மர் தான் ட்ரிச்சி. ஓகே, ட்ரிச்சியோட கிளைமேட்டை விட சென்னையோட கிளைமேட் வந்து கொஞ்சம் வார்மாகவே இருக்குது, சூடாகவே இருக்குன்னு அர்த்தம். சரி, ஓகே. ஆனால் இந்த சென்டென்ஸில் ட்ரிச்சியோட கிளைமேட் அப்படின்றத எங்கே சொல்லியிருக்காங்க? ட்ரிச்சியோட கிளைமேட் அப்படின்னு எங்கே சொன்னாங்க? எங்கேயுமே சொல்ல. நம்ம என்ன பண்ணுறோம், அதுதான் சொல்லியிருப்பாங்க, அதை தான் மீன் பண்ணியிருக்க, வேற எதை மீன் பண்ணியிருக்க போகிறாங்க அப்படின்னு என்ன பண்ணுவோம், அதுதான் மீன் பண்ணாங்க, நமக்கு புரியுதா, அது போதும், அப்போ அது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அசால்ட்டாக விட்டுருவீங்க. சரியா? அதனால தான் நமக்கு என்னது, இங்கிலீஷில் நிறைய தப்பு வருது. சரியா? எங்கேயுமே ட்ரிச்சியோட கிளைமேட்னா அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி இந்த சென்டென்ஸில் எதையும் கம்பேர் பண்ணுறாங்க பாருங்கள். சென்னையோட கிளைமேட்டையும் ட்ரிச்சியும் கம்பேர் பண்ணுறாங்க. கரெக்டாக? அது கம்பேரிசன் கரெக்டாக? சென்னையோட கிளைமேட்டையும் ட்ரிச்சியும் கம்பேர் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. ஸோ சென்னையோட கிளைமேட்டையும் எதையும் கம்பேர் பண்ணும், ட்ரிச்சியோட கிளைமேட்டை தான் கம்பேர் பண்ணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு என்ன போடுவீங்க, த கிளைமேட் ஆஃப் ட்ரிச்சின்னு அகைன் போடுவீங்களா? த கிளைமேட் ஆஃப் ட்ரிச்சின்னு போடக்கூடாது. சரியா? ஸோ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அகைன் அண்ட் அகைன் சேம் விஷயத்தை நம்ம ரிப்பீட் பண்ண மாட்டோம். நம்ம என்னது, ஹியூமன்ஸ் ஆர் த லேசியஸ்ட் அனிமல். ஓகேவா? ஸோ நம்ம ரொம்ப லேசி, நம்ம என்ன பண்ணுவோம், சொன்ன விஷயத்தையே மறுபடியெல்லாம் சொல்ல மாட்டோம். சரியா? ஸோ என்ன பண்ணலாம், த கிளைமேட் ஆஃப் ட்ரிச்சி
is warm, sorry, the climate of Chennai is warmer than that of Trichy போட்டுருங்க. that of Trichyனாலே என்னது ட்ரிச்சியோட கிளைமேட்னு தான் அர்த்தம். சரியா? the climate of Trichyக்கு பதிலா that of Trichy போட்டிங்கன்னா அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிஞ்சிடும். சரியா? ஸோ என்ன வரணும், அகைன் சொல்கிறேன் சென்டென்ஸை, the climate of Chennai is warmer than that of Trichy. ஓகேவா? that ofன்றதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ட்ரிச்சிக்கு முன்னாடி. ஓகே, சரி. நெக்ஸ்ட் ஒன், all sugar is wasted. all sugar is wasted. ஓகே, நம்ம என்ன சொன்னோம், ஆல் போத்க்கு அப்புறம் எப்பயுமே த வரணும்னு சொன்னோமா, ஆனால் ஸ்லைட்டாக ஒரு ட்விஸ்ட் வச்சோமா, என்னது ஆல் போத்துக்கு, சாரி, ஆல் போத்துக்கு அப்புறம் எப்பயுமே த வரணும்னு சொன்னோம், ஸ்லைட் ட்விஸ்ட் வச்சோம், என்னது அதை ஃபாலோ பண்ணி இருக்கிற நவுன் ப்ளூரலாக இருக்கணும்னு சொன்னோம். சரியா? ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு நம்ம எக்ஸசைஸ் பார்த்தோமா. சரி, அப்போ இங்கே என்ன வரணும், சுகர்ன்றத அதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது, அன்கவுண்டபிள் நவுன் தானே. அன்கவுண்டபிள் நவுனுக்கு சிங்குலர் ஃபார்ம் மட்டும்தான் இருக்குது, ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. அப்போ சுகர் ப்ளூரலே கிடையாது. அப்போ அதுக்கு முன்னாடி த போடலாமா, போடக்கூடாது. ப்ளூரல் நவுனுக்கு தான் த போடுவோம்னு சொன்னோம். சரியா? ஸோ இந்த சென்டென்ஸ் கிராமட்டிக்கலி கரெக்டு, எதையும் மாற்றாதீங்க, சென்டென்ஸ் கிராமட்டிக்கலி கரெக்ட். ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்கள், கொஷின் நம்பர் 6. His dress is different and cheaper than mine. His dress is different and cheaper than mine. அவனோட ட்ரெஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் சீப்பாகவும் இருக்குது என்னை விட. சரியா? என்னோடதை விட. ஓகேவா? மைன்னு போட்டிருக்கு. ஸோ என்னோடதை விட சீப்பராகவும் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஓகே, இங்கே என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சென்டென்ஸில் 2 அட்ஜெக்டிவ் இருக்குது அப்படின்னா ரெண்டுத்துக்குமே அப்ரோப்ரியேட்டான ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். ரெண்டுத்துக்குமே காமனாக ஒரு ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டுத்துக்குமே காமனாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ரெண்டுத்துக்கும் வேறு வேறு ப்ரிப்போசிஷன் சூட் ஆகுறப்போ ஒரே ஒரு ப்ரிப்போசிஷனை போட்டுட்டு சென்டென்ஸாக முடிக்கக்கூடாது. சரியா? இந்த சென்டென்ஸில் பாருங்கள், சீப்பர் தேன். ஓகேவா? சீப்பர் தேன் இருக்க கரெக்ட். ஓகே, டிஃப்ரெண்ட்டுக்கு, சாரி, சீப்பருக்கு எந்த ப்ரிப்போஷனும் யூஸ்வலி ஃபாலோ ஆகாது, சீப்பர் தான். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் என்ன இருக்கா, டிஃப்ரெண்ட்டுக்கு அப்புறம் என்ன வரணும், டிஃப்ரெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ப்ரிப்போஷன் ஃபாலோ ஆகணும். என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். டிஃப்ரெண்ட், டிஃப்ரெண்ட் ஆஃபா, டிஃப்ரெண்ட் ஃப்ரம். சரியா? ஸோ ஹிஸ் ட்ரெஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அண்ட் சீப்பர் தேன் மைன். ஓகேவா? சரி, டிஃப்ரெண்ட்டுக்கு அப்புறம் ஃப்ரம் வரணும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், your income is many times higher than Bharat's. your income is many times higher than Bharat's. okay, your income is many times. times னு வந்திருக்கா, times னு வந்தாலே நம்ம என்ன ரூல் சொன்னோம், டிகிரி எதில் இருக்கணும், டிகிரி ஆஃப் கம்பேரிசன் எப்பயுமே பாசிட்டிவ்ல தான் இருக்கணும். ஸோ ஹையர் வரக்கூடாது, வேறு என்ன வரணும், as high as தான் வரணும். சரியா? ஸோ ஹையர் அடிச்சுட்டு என்ன பண்ணுங்க, as high asனு போட்டுக்கோங்க. சரியா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. This table is 10 kilos lighter than that. This table is 10 kilos lighter than that. ஓகே, ஸோ டைம்ஸ்ன்னு வந்தால் மட்டும்தான் நம்ம டிகிரியை பாசிட்டிவில் மாற்றணும்னு சொல்லணும். இங்கே டைம்ஸ்லாம் கிடையாது, நியூமரிக்கல் வேல்யூ தான் இருக்குது. 10 கிலோஸ்ன்றது நியூமரிக்கல் வேல்யூ. சரியா? 10 times இல்லை 2 times இல்லை 5 times சொல்லலை, டைம்ஸ்ன்ற வேர்டே இங்கே வரல. ஸோ இந்த சென்டென்ஸ் கிராமட்டிக்கலி கரெக்டு தான், இது எதையும் மாற்றாதீங்க, அப்படியே கரெக்டாக தான் இருக்குது. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். there were no less than 50 persons in the dining hall. there were no less than 50 persons in the dining hall. ஓகே, லெஸ் இருக்கா? ஓகே, நம்ம நவுன் கிளாஸில் 2 விஷயம் பார்த்துருப்போம். நவுன் கிளாஸில் 2 விஷயம் பார்த்துருப்போம். few, a few, the few, little, a little, the little. சரியா? இது மூணுத்தையும் பார்த்துருப்போம். லிட்டில், லெஸ் எல்லாமே ஈக்குவல். சரியா? லிட்டிலுக்கு பதிலாக லெஸ்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூ, லிட்டில் ரெண்டுத்தையும் பார்த்தோம். சரியா? ஸோ a few, சாரி, few, a few, the few என்ன வித்தியாசம் சொல்லுங்கள் பார்ப்போம். few, a few, the few என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபியூனா என்ன, a fewனா என்ன, the fewனா என்ன, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அதான் அகைன் கேட்குறேன். few, a few, the few. fewனா என்னது, 0, nothing, nil, empty, ஒன்றுமே கிடையாதுன்னு அர்த்தம். சரியா? few students came today அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்டூடெண்ட்ஸே வரல. சரியா? few students came today அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸே வரலன்னு அர்த்தம். a few students came today அப்படின்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வந்தாங்கன்னு அர்த்தம். சரியா? கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வந்தாங்கன்னு அர்த்தம். the few students who came today are missing right now. இருந்த அந்த கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸும் காணாமல் போயிட்டாங்க. சரியா? ஸோ ஃபியூனா ஒன்றுமே இல்லை, a ஃபியூனா கொஞ்சம், the ஃபியூனா அந்த இருந்த கொஞ்சம். சரியா? அதை டோட்டலாக சொல்கிறது. அதே மாதிரி தான் லிட்டில், a லிட்டில், the லிட்டில். லிட்டில்னா ஒன்றுமே இல்லை, a லிட்டில்னா கொஞ்சம், the லிட்டில்னா
அந்த இருந்த கொஞ்சம் ஃபுல்லாக சொல்கிறது. ஓகேவா? இப்போ ரெண்டுத்துக்கும் கம்பேரிட்டிவ் டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூக்கு பதிலாக ஃபியூவர்னு சொல்லுவோம், லிட்டிலுக்கு பதிலாக லெஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? ஓகே. இப்போது ஃபியூ இருக்கட்டும் லிட்டில் இருக்கட்டும், ரெண்டுத்துல எது ஒன்று வந்து லிட்டில் ஃபியூ. சரியா? ரெண்டு இருக்கா? அது ரெண்டுத்துல ஒன்று வந்து நம்ம கவுண்டபிள் நவுன் கூட யூஸ் பண்ணுவோம், இன்னொன்று வந்து அன்கவுண்டபிள் நவுன் கூட யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ எது கவுண்டபிள் எது அன்கவுண்டபிள்? ஃபியூ கவுண்டபிளா லிட்டில் அன்கவுண்டபிளா? சரி, நான் இது சொல்லிட்டேன்னா சரி ஓகே. ஸோ ஃபியூன்றது கவுண்டபிள் கூட யூஸ் பண்ணுவோம். ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் தானே சொன்னேன், ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் பண்ண முடியும் தானே. சரியா? ஸோ ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது கரெக்ட். அப்போ லிட்டில்ன்றது அன்கவுண்டபிள் கூட தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? இங்கே சென்டென்ஸில் பாருங்கள், தெர் வர் நோ லெஸ் தேன், லெஸ்ன்னு இருக்கா? ஸோ அது என்னது? அன்கவுண்டபிள் கூட தான் யூஸ் பண்ணணும். ஆனால் என்ன சொல்லியிருக்கோம்? 50 பர்சன்ஸ் கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? கவுண்டபிள் தானே. அப்போது அங்கே என்ன வரணும்? லெஸ் வரக்கூடாது. சரியா? ஸோ கம்பேரிட்டிவ் டிகிரின்றது கரெக்டு. ஓகேவா? லெஸ் தேன் கம்பேரிட்டிவ் டிகிரின்றது கரெக்டு. ஆனால் கரெக்டான கம்பேரிட்டிவ் டிகிரி கிடையாது. சரியா? லெஸ் வரக்கூடாது, அதுக்கு பதில் என்ன வரணும்னா ஃபியூவர்னு வரணும். FEWER ஃபியூவர். சரியா? ஸோ there were no fewer than 50 persons. ஓகேவா? ஓகே. லாஸ்ட் ஒன் பாருங்க, லாஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெமன் ஜூஸ் இஸ் மோர் ப்ரிஃபரபிள் தேன் டீ. ஓகேவா? லெமன் ஜூஸ் இஸ் மோர் ப்ரிஃபரபிள் தேன் டீ. ஓகே. ஸோ முன்னாடியே சீனியர், ஜூனியர், இன்டீரியர், எக்ஸ்டீரியர், போஸ்டீரியர் அதெல்லாம் சொன்னோமா, அதே மாதிரி ப்ரிஃபருக்கும் எப்பயுமே டூன்ற ப்ரிப்போசிஷன் தான் ஃபாலோ ஆகணும், வேறு எதுவும் ஃபாலோ ஆகக்கூடாது. சரியா? ஸோ ப்ரிஃபரபிள் தேன் டீ வரக்கூடாது, 2T வரணும். ப்ரிஃபரபிள் தேன் டீ இல்லை 2T. ஓகேவா? ஸோ அது கரெக்டு. இன்னும் ஒரு எரர் இருக்குது, என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே. ஸோ ப்ரிஃபர்ன்ற ஒரு வேர்டு இருக்குல்ல, ப்ரிஃபர் அப்படின்னா அது என்னது? பாசிட்டிவ் டிகிரி. சரியா? ப்ரிஃபரபிள் அப்படின்னா கம்பேரிட்டிவ் டிகிரி, ப்ரிஃபருக்கு சூப்பர்லேட்டிவ் டிகிரி இல்லை. சரியா? ப்ரிஃபர்ன்றது பாசிட்டிவ், ப்ரிஃபரபிள் அப்படின்றது கம்பேரிட்டிவ். ஓகே. ஸோ ப்ரிஃபரபிளுக்கு முன்னாடி நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? மோர்னு யூஸ் பண்ணியிருக்குமா? மோர்ன்றது என்ன டிகிரியில் யூஸ் பண்ணுவோம்? கம்பேரிட்டிவில் தானே யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ ஒரே சென்டென்ஸில் ரெண்டு கம்பேரிட்டிவ் வரக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் சொன்னோமா? ஒரே சென்டென்ஸில் ரெண்டு கம்பேரிட்டிவ் வரக்கூடாது, தப்பு. சரியா? ஸோ என்ன போடுவீங்க? மோரை எடுத்துடணும். சரியா? ஸோ என்ன சென்டென்ஸ் வரும்னா லெமன் ஜூஸ் இஸ் ப்ரிஃபரபிள் டு டீ. லெமன் ஜூஸ் இஸ் ப்ரிஃபரபிள் டு டீ. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் கிளாஸ். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ.